சென்னை டைடல் பார்க் அருகே இருக்கக்கூடிய லாவண்யாட்ட கேட்கலாம். லாவண்யா, அங்கே திரண்டு இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள், தமிழின ஆர்வலர்கள் எந்த மாதிரியான கோஷங்களை முன்வைத்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க? அவங்களோட முழக்கம் என்னவா இருக்கு? இந்த போராட்டமானது ஐடி துறையை சார்ந்திருக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய போராட்டமாகத்தான் இருக்கிறது. இந்த பகுதியில் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களாக இவர்கள் தான் இருக்கிறார்கள். வேறு எந்த ஒரு அமைப்பை சார்ந்தவர்களும் இங்கு வரவில்லை. ஆனால் தங்களுடைய ஒரே குறிக்கோளாக, அதாவது ஐடியில் பணியாற்றுபவர்களுக்கு சமூக அக்கறை இல்லை என்பது போன்ற ஒரு பின்பம் இங்கு அதிக அளவில் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதனை தகர்க்கும் வகையில் தான் இவர்கள் எங்களுக்கும் சமூக அக்கறை இருக்கிறது, நாங்களும் தமிழகத்தின் பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதற்காக போராட்டத்தில் இறங்குவோம் என்பதை வலியுறுத்தும் வகையிலேயே தற்போது இவர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். இவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருப்பது என்னவென்றால், ஜல்லிக்கட்டை இந்த ஆண்டு நடத்த வேண்டும், அதற்கான ஆதரவு முழுவதுமாக ஐடி துறை சார்ந்த எங்களிடமிருந்து இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று கீப் காம் அண்ட் சப்போர்ட் ஜல்லிக்கட்டை ஆதரவு ஜல்லிக்கட்டு என்ற போன்ற ஹேஷ்டேக் மூலமாகவும் இவர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஐடி துறையை சார்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதி என்பது மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி என்பதால் ஆட்டோ ஓட்டுநர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள் என அவர்களும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இங்கு குழுமி இருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தவரையில் ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களுடைய பாரம்பரியம். அதே போன்று பீட்டாவினுடைய நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இவர்கள் தங்களுடைய குரல்களை எழுப்பி வருகிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பொறுத்தவரையில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு அனைத்து விதமான சாத்தியக்கூறுகளை அரசு அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களிடம் நாம் கேட்போம், எதன் காரணமாக நீங்க ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? உங்களுடைய பிரதான கோரிக்கை என்னவா இருக்கு? புரியல. எதன் காரணமாக நீங்க ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க? உங்களுடைய பிரதான கோரிக்கை என்ன? ஜல்லிக்கட்டுன்னு பார்க்க போனீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய விளையாட்டு, அது விளையாட்டு நல்லா வச்சுக்கோங்க, வீர விளையாட்டு. எப்படி உரியடி அந்த மாதிரி ஒரு விளையாட்டோ ஜல்லிக்கட்டோ விளையாடு. இப்போ நீங்கள் திடீர்னு கிரிக்கெட் ஒரு 4-5 பிளேயர்ஸ் இன்ஜூர் ஆகிட்டாங்க அப்படின்னா, இல்லை கிரிக்கெட் ஹியூமன் இதுக்கு அகேன்ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டை பேன் பண்ண முடியுமா? அதுவும் ஒரு கேம், ஸ்போர்ட்டிவாக நடத்துகிற ஒரு வீர விளையாட்டு இது. அதை நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் நிராகரிக்கணும்னு சொல்கிறீங்கன்றது எங்களுக்கு புரியல. அதனால தான் நம்மளுடைய பாரம்பரிய வீர விளையாட்டை நம்ம சப்போர்ட் பண்ணணும். இப்போ இந்த ஜல்லிக்கட்டு நடத்தாமல் விட்டால் எங்களுக்கு அடுத்த வர ஒரு தலைமுறை இப்படி ஒரு விளையாட்டு இருந்ததாகவே அவங்க மறந்துடுவாங்க. யூடியூப்லேயும் அனிமேஷன் வீடியோஸில் தான் இந்த மாடுகளை பார்க்க முடியும். ஏற்கனவே 200 வகையாக இருந்த மாடுகள் இப்போ கம்மியாகி 35 வகை தான் ஆயிருக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ் நாங்கள் ஐடியில் வேலை செஞ்சாலும் எங்கள் சோஷியல் மீடியா வழியாக எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் ஜாபை விட்டுட்டு தான் நிற்கிறாங்க. ஸோ நீங்களும் ஒரு 5 மினிட்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணி நில்லுங்க. கவர்மெண்ட்டுக்கு எங்கள் சப்போர்ட் என்றைக்குமே இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டும் உரிய நடவடிக்கை எடுங்க. இது ஒரு சாதாரண ஒரு கேம் இல்லை விட்டுட்டு போகிறதுக்கு. தமிழ் ரத்தம், தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு. ஸோ எல்லாருமே சேர்ந்து நாங்கள் மாடுங்க சாவடிக்க போகிறது எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இட்ஸ் ஒரு கேம். அதுக்கு முடிஞ்ச ஒரு பாதுகாப்பு கவர்மெண்ட்டும் கொடுக்கட்டும். நாங்களும் அவங்க சொல்கிற ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி விளையாட பழகிறோம். பட் இதை பேன் பண்ணுறது தப்பு. எங்களுக்கு அடுத்த ஒரு கலாச்சாரம் எங்கள் பசங்களை யாரும் பார்க்கவே முடியாது இந்த மாதிரி ஒரு கேம். சார், இது மாடுகளை குரூயாலிட்டி, அனிமல் குரூயாலிட்டின்ற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வைத்து தான் பீட்டா போன்ற அமைப்புகள் போராடி வருகிறது. நீங்கள் கிராமத்திலிருந்து தான் வந்திருக்கீங்க. உங்களுடைய கருத்து இதில் என்னவா இருக்கு? எங்கள் தினம் சென்னையில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக உலகம் பூராவே தினம் எத்தனை கடையில் கோழியை காலையில் வெட்டுறாங்க. அந்த இடத்துல போய் நீங்கள் பீட்டா எடுத்துக்கிட்டு ஒரு போர்டை வச்சுக்கிட்டு கத்த வேண்டியதானே? அங்கே கேஸ் போட வேண்டியதாங்க. எத்தனை கோழியை வெட்டுறீங்க? எத்தனை மாடுகளை மாடு வெட்டுற இடத்துல போய் அனுப்பி அங்கே வெட்டுறீங்க? யாராவது கேட்குறோமா? ஆடை வெட்டுறாங்க, முட்டையை தின்றீங்க, அதுவும் நாங்கள் அதில் உயிர் இருக்குல்ல, அதெல்லாம் ஏன் நீங்கள் போராடலை? எத்தனை பேர் விளையாட்டுன்ற பேரில் எத்தனை மிருகங்களை நீங்கள் சித்திரவதை செஞ்சு அதுக்கப்புறம் அதை கொல்றீங்க. நாங்கள் கொல்றோமா? ஏன் இனம் அது? ஏன் இனம்? ஏன் ரத்தம்? நான் மனுஷன் பேசுகிறேன். என் கூட துணைக்கு நின்று வந்தது என்ன? ஆதி காலத்தில் இருந்து நீங்கள் உங்களுக்கு வரலாறுன்றது எப்போ இருந்து வருது? 1000 வருஷமா இருக்கா? எனக்கு வருஷமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. கல் தோன்றி முன் தோன்ற காலத்தில் தோன்ற கூடி என் கூட அப்ப இருந்து வந்தது. என் இனத்தை அழிக்க பாக்குறீங்களா? ஒரு மாட்டு மூலமா என் இனத்தை அழிக்க பாக்குறீங்க. நாங்க ஈர்க்கம் தட்டி அதை நடக்க விட மாட்டோம், நடத்தி காட்டுவோம். அதுக்கு எங்களோட அரசாங்கம் எங்களுக்கு உறுதுணையா இருந்த நடத்தி காட்டணும். ஏன் மற்ற மாநிலங்கள்லாம் ஒரு கோர்ட் ஆர்டர் கொடுத்தோன்னே எங்க மதிக்கிறாங்க? தண்ணி தராங்களா? சுதந்திரம் வாங்குறதுல இருந்து எங்க தண்ணி தராங்க? யாராவது சொல்லுங்க, நியாயத்தை சொல்லுங்க. யாராவது தராங்களா?
கோர்ட் இருக்குப்பா, கோர்ட் தீர்ப்பு சொல்லு. கோர்ட் யாருக்குங்க? எனக்கு தான் கோர்ட்டு. எனக்கு சாதகமா இல்ல, எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலைன்னா அப்புறம் எதுக்கு அது கோர்ட்டு? எனக்கு தேவையில்லாததா எதுக்கு நான் கேட்கணும்? நீங்க நடத்த உத்தரவிடுங்க, இல்ல நாங்க நடத்துவோம். நீங்க வந்தீங்கன்னா நாங்க நீங்க சொல்ற மாதிரி எங்களால பதில் சொல்ல முடியும். அதுக்கு எங்களை ஆளாக்காதீங்க. இவர்களை பொறுத்தவரையில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனைத்து விதமான ஒத்துழைப்பும் நாங்கள் தருவோம் என்றும், அதே போன்று தடையை மீறி தாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்துவோம் என்றும் வந்து முழக்கமிட்டிருக்கிறார்கள். அதே போன்ற நிலைதான் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரமாக இருக்கிறது. ரமேஷ்.